அதுவும் தலித் கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சா தலித் அல்லாத சக்திகள், வெறும் சாதியவாத சக்திகள் வந்து இன்னும் ஆக்ரோஷமாக அவங்க வந்து கன்சாலிடேட் ஆவாங்க. அது ஏற்கனவே இந்த சமூகத்துக்குள்ள ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர், அது ஏற்கனவே இருக்கிற ஒரு இருப்பு அது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வெற்றிகரமான மூவாக இருக்க முடியாது. அது ஒரு சாத்தியப்படுத்த முடியாத ஒரு விஷயமா மாறும். இருக்கிற இயக்கங்கள் அங்கங்கே வளரட்டும், அங்கங்கே வந்து அவங்க வலிமையை பெறட்டும். எத்தனை கட்சிகள் வேணாலும் அம்பேத்கர் இயக்கங்கள் இருக்கட்டும். அதை மக்கள் வந்து ஒவ்வொரு இயக்கத்தை அந்தந்த பகுதியில் இருந்து அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் ஒரு இயக்கம் வந்து அதுக்கான வலிமையோடு வளர்ச்சி பெறும், வலிமையை பெறும். அப்படி தான் வந்து வளர்ச்சியை நோக்கி நகர முடியுமே தவிர, நீங்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறீங்கன்னா இது வந்து சிதறி கிடக்கிறதா அர்த்தம் இல்லை. சிதறி கிடக்கிற சமூகத்துக்குள்ள தனித்தனியான இயக்கங்கள் உருவாகி இருக்குன்னு அர்த்தம்.